பிரியாணினாலே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சுங்க. சரி ஒரு தடவை நம்ம தான் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல முடியாதுங்க. முதல்ல ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி நல்லாவே சொதப்பியிருக்கேன். அதனாலேயே அதுவும் ஃபஸ்ட்டு நான் செஞ்சதே மட்டன் பிரியாணின்னு தான் செஞ்சேங்க. அதை பார்த்தா ரொம்ப மொக்கையாக போனனால எங்கள் வீட்டுக்காரர், நீ இனிமேல் பிரியாணியே செய்யாதம்மா, கடையிலையே வாங்கி தரேன்ட்டாங்க. இந்த தடவை தாங்க சரி நம்ம வீட்லேயே செய்யலான்னு செய்ய ஆரம்பித்தேன். வாங்க, அதுவும் கொஞ்சம் சிக்கன் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால சரி சில்லி சிக்கனும் போட்டுடலான்னு அதுவும் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது என்னென்னா, நான் இந்த பாக்கெட்டில் வர அந்த சிக்கன் 65 மசாலா போடுறது இல்லைங்க. இது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது கரம் மசாலா பொடி. என்னம்மா பாக்கெட் மசாலா போட மாட்டேன்ட்டு இது மட்டும் போடுவேன்னு கேட்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். ஏன்னா அந்த சிக்கன் 65 மசாலா தான் சேர்த்துட்ருந்தேன். அது என்னென்னா, அது போட்டு சாப்பிட ஆரம்பித்தா நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிருதுங்க. அந்த பொடி டேஸ்ட்டுக்கு என்ன போடுறாங்களோ என்னன்னு தெரியலன்னு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு முடித்து ஒரு மணி நேரம் கழித்து நெஞ்செல்லாம் எரியிற மாதிரி இருக்குங்க. அதனால் அந்த பொடி வேண்டான்னு வீட்லேயே இதை இந்த மாதிரி போட்டுக்குவேன். கொஞ்சம் மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் மட்டும் சேர்த்துக்குவேன். அப்புறம் இப்போ உப்பு சேர்த்துருக்கேங்க. இது கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். நமக்கு மசாலா கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு கடையில் அந்த பாக்கெட் வாங்கி போடுற அளவுக்கு டேஸ்ட்டு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு இருக்காதுங்க. ஆனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வராமல் நம்ம வீட்டில் செய்கிறது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த நெஞ்செறிகிற மாதிரி, வயிறெல்லாம் எரிகிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்காதுங்க. ஏன்னா அந்த காரத்துக்கும் என்னவோ எனக்கு வயிறெல்லாம் எரியும், நெஞ்செல்லாம் எரியும். இப்போ இந்த மாதிரி செஞ்சதுலேருந்து எனக்கு அவ்வளோவா அந்த ஃபீலிங்கெல்லாம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு பிரியாணி இலை, அந்த ஐயையோ எனக்கு பேர் வரலைங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே எடுத்திருக்கேன். கல்பாசின்னு நினைக்கிறது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கூட 20 ரூபா பாக்கெட் நெய் தாங்க. அளவாக வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா நெய் வீட்டில் யாருக்கும் சேரறதில்ல. அதனால் பெரிய டப்பாவில் வாங்காமல் ஒரு பாக்கெட் மட்டும் அளவாக வாங்கியிருந்தேன். இதில் அந்த பிரியாணி ஐட்டமெல்லாம் போட்டுட்டு உடனே வெங்காயத்தையும் போட்டுட்டேங்க. 2 பச்சை மிளகாய் அதில் கீறி வச்சுருந்தேன். இது பாருங்கள், இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நான் என்னவோ எனக்கு நல்லா செய்ய தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். இது கரெக்டானும் எனக்கு தெரியல. ஒரு வேளை ஏதாவது தப்பாக இருந்தால் கூட எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு செய்ய தெரியாமல் தான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், என் குட்டி பாப்பா எப்போவுமே இந்த மாதிரி தான் சமையல் பண்ணும்போது தூக்க சொல்லி ரகலை பண்ணிட்டே இருக்கும். நானும் கொஞ்சம் நேரம் பார்ப்பேங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து வைப்பேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் மறுபடியும் கீழே இறக்கி விட்டுருவேன். அவங்க எடுக்க சொல்லி ரகலை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள வச்சுட்டு ஒரு வேலை நடக்காதுங்க. இப்போ தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது மிளகாத்தூள்னால் தனி மிளகாத்தூள் இல்லைங்க. இது என்ன சொல்கிறது, சாம்பார் தூள் தாங்க. நான் அதிகமாக தனி மிளகாத்தூள் எதுக்குமே சேர்த்த மாட்டேன். இது பிரியாணி மசாலாங்க. இது பாக்கெட் மசாலா கிடையாது. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க பாய் இருக்காங்க, முஸ்லீம் ஒருத்தங்க. அவங்க தான், அந்த அம்மா தான் எனக்கு சொன்னாங்க இந்த பிரியாணி மசாலா பற்றி. இதுதாம்மா போடுவோம், பாக்கெட் மசாலாலாம் போட மாட்டோன்னு. அப்படியம்மான்னு கேட்டுட்டு இருந்தப்போ, இந்தாம்மா நீ கொஞ்சம் வச்சுக்கோன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அந்த மசாலா தாங்க. இவ்வளோ நாள் ஏதாவது சிக்கன் மட்டன் கிரேவி செஞ்சால் மட்டும் அதில் போட்டுட்ருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரியாணிக்கு போட்டேன். அதை ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ புதினா மல்லி போட்டுட்டேன். அவங்க சொன்னாங்க, பிரியாணிக்கு வேறு எதுவுமே சேர்த்த மாட்டோம், மிளகாத்தூளும் இந்த பிரியாணி மசாலா அரைச்சி வச்சதும் மட்டும்தான் சேர்த்துவோம், மஞ்சத்தூளெல்லாம் எதுவும் போட மாட்டோம்னாங்க. அதுலேயே கலர் வந்துக்கும்,
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு அவங்க ரம்ஜானுக்கும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் எங்களுக்கு பிரியாணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது. கடையில் சாப்பிட்றது எல்லாமே அது ஒரு மாதிரி இருக்கும், அதை விடாமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி, அதே மாதிரி டேஸ்ட்டில் வரணும்னு நினச்சிட்டே நானும் செஞ்சுருக்கேன். பாருங்கள், உப்பு போட்டுக்கிறேன். நான் எப்போவுமே உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தாங்க போடுவேன். ஏன்னா எனக்கு உப்பு ஜாஸ்தியாக போயிடுமோன்னு கொஞ்சம் பயம், அதனால் பார்த்து போடுவேன். இதில் சிக்கன் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் நார்மலாக இந்த கிரேவிக்கெல்லாம் போடுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரியாணிக்கு போடுற மாதிரி பெரிய பீஸ் இல்லைங்க. சரி, நீ என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே அதையவே போட்டுட்டேன். எங்கள் பாப்பா தான், பெரிய பாப்பா, லெக் பீஸ் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. சரி, இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா, அடுத்த தடவை லெக் பீஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பீஸ்லேயே பிரியாணி போட்டுட்டேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு விட்டுருக்கேங்க. ரொம்ப நேரம் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் அதில் வேகட்டும்னு. சரி, இப்போ பாருங்கள், பாப்பாவுக்கு வேறு ஸ்கூல் இப்போது ரீஓப்பன் ஆக போகுது. அதனால் பேக் வேணும்னு ஒரே ரகலைங்க. சரின்னு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணோம். இந்த பேக் வந்துட்டு 300 ரூபா வருதுங்க. சரிப்பா, ஆர்டர் பண்ணிடலான்ட்டு இப்போது 1 வாரம் ஆச்சுங்க. இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு. இந்த பேக் தான் நான் பார்த்ததும் என்னம்மா குட்டி பேக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. பார்க்குறக்கு குட்டியாக தெரிஞ்ச மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. லென்த்து வித் எல்லாமே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறது, 300 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தாங்க இருக்குது. எனக்கெல்லாம் பேக் பிடிச்சிருந்தது. இந்த ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு இந்த 10 நாள் முன்னாடி இருந்தே எங்கள் பாப்பா ஆரம்பிச்சுக்குவாங்க. பேக் வேணும், அது வேணும், இது வேணும், பாக்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா கேட்டுட்ருப்பாங்க. அம்மா இது மட்டும் போதும்மா, இனி கேட்க மாட்டேம்மா அப்படிம்பாங்க. ஆனால் அடுத்து இன்னொன்று தூக்கிட்டு வருவாங்க, அம்மா எனக்கு அது வேணுமா, இது வேணுமான்னு. அப்பா கிட்ட போய் கேட்க சொன்னால் மட்டும் கேட்க மாட்டாங்க. என்கிட்ட சொல்லி நம்மளை மீடியேட்டராகவே தான் வச்சிட்ருப்பாங்க இந்த பிள்ளைங்க. இனி வாட்ரு பாட்டில், டிஃபன் பாக்ஸுன்னு எல்லாம் வாங்கணுங்க. பாப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. பேக் உண்மையிலேயே பரவாயில்லைங்க. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சு சிக்கன் ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே வெந்துருச்சு. இப்போது அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது வந்து ரைஸ் நான் பிரியாணி ரைஸ் எல்லாம் போடலைங்க, நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் மாதிரி ஊற்றிருக்கேங்க. ஏன்னா நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். சரி, இந்த அரிசிலேயே ஃபஸ்ட்டு செஞ்சு பார்ப்போம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி முதல்ல செஞ்சது எல்லாமே மொக்கையாக வந்ததுனால எல்லாமே கொஞ்சம் விலை கூட வாங்கி போட்டு செய்கிறக்கும் பயமாக இருக்குங்க. பிரியாணி அரிசி, மட்டன், அது இதுன்னு பண்ணுறதான்ட்டு சரி நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி வச்சே சிக்கனில் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு. எங்கள் பாப்பா கை அப்பப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும், வந்து ரகலை பண்ணிட்டே தான் இருப்பாள். என்னடா அவளை தூக்காமல் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் அவளை தூக்கிட்டு இருந்தேன்னா என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. எப்போவுமே சமையல் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அது குட்டி பாப்பா வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பாருங்கள், 20 நிமிஷம் சிம்மில் தாங்க வச்சுருந்தேன். நான் விசில் விடவே இல்லை, சிம்மில் வச்சுருந்து ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், விசில் போனதுக்கப்புறம் எடுத்தேன். ஏன்னா சிக்கன் குட்டி குட்டியாக போட்டதுனால சிக்கன் அவ்வளோவா உங்கள் பார்வைக்கு கிடைக்குதான்னு தெரில. ஆனால் நல்லா பளபளன்னு வந்திருந்ததுங்க. இந்த கஞ்சி மாதிரியெல்லாம் ஆகலை, பார்க்குறக்கு கொஞ்சம் பிரியாணி ரைஸ் போட்டு செஞ்சால் எப்படி வருமோ அப்படி தான் இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியாது, பட் பார்வைக்கு எப்படி இருக்குது, இல்லை நான் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கிறேன். பிரியாணி பீஸ் பாருங்கள், இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக தான் இருந்தது. அதில் நிறையா பீஸ் 2-3 உடஞ்சி போயிருந்தது. ஆனாலும் இது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணுங்க. டேஸ்ட்டு பாப்பாலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். எனக்கே பரவாயில்ல,
எப்படியோ பிரியாணி வேஸ்ட் ஆகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு தான் தோணுச்சுங்க. இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் இனி என்னை வாழ்க்கையில் பிரியாணியே செய்ய விட மாட்டாங்க. நான் போட்டு வச்சுருந்த அந்த மசாலாவோட சிக்கன் 65யும் போட்டேங்க. பாருங்கள், நமக்கு நேச்சுரல் கலரில் இப்படி தான் இருக்கும். நான் கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேங்க. ஏன்னா பாப்பாவுக்கும் கொடுப்பேன், நம்மளும் சாப்பிட்றோம். அதனால் கலரெல்லாம் எதுவும் போட மாட்டேன். நமக்கு எதுக்குங்க கலரு அழகெல்லாம், போதும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தால் போதும். அம்மாடி, நான் ரொம்ப சூடாக